ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சோளத்தை வச்சு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பால் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாங்க. அதே கப்பால் மற்ற அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் நல்லா ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அவல் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு இதை ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அவலும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஊறின அவலை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே நம்ம ஊற வச்சுருந்த சோளத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ இதை ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா புரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் மாவாக ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் நல்லா காஞ்சதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தோசை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா செவந்தது, இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். இதுக்கு தேவையான சட்னி ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.